நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க. அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா வேற செய்யணும். எல்லாரையும் பாத்துக்கணும். அம்மா ரொம்ப நாள் இங்க இருந்தா நான் டீ போட கூட மறந்துடுவேன். என் கையால போட்ட டீ நாளைக்கு கூட கிடைக்கும். அர்ச்சனா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்னங்க சொல்லுங்க. அம்மா உன்னை விட நல்ல டீ போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஏன் அம்மா இல்ல? அப்பா, டீ நல்லா சொல்லுங்க. இன்னொரு தடவை போட்டு கொண்டு வரேன். அது இஞ்சி தட்டி போட்டேன். ஆனா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த டீ அம்மா போடுற அளவுக்கு ருசியா இருக்காதுன்னு தெரியும். அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உருளைக்கிழங்கு பரோட்டானா அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க உட்காருங்க பெரியம்மா. இப்பதான் உங்க பெரியப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் இங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? அங்க யாரோ நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்களா? அவங்க கிட்ட இருந்து அதை மீட்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா நாள் ஆகும். ஏன்னா இந்த வேலையை சட்டப்படி செய்யணும்ல. அர்ச்சனா, நீயும் எல்லாரும் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுடு. அம்மா நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். அர்ச்சனா, நீ இனிமே தினமும் இளநீர் குடிக்கிறது நல்லது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ரொம்ப நல்லது தெரியுமா? அதை குடிச்சா குழந்தையும் வெள்ளையா பிறக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது உண்மைன்னா உலகத்துல யாருமே கருப்பா இருக்க மாட்டாங்கல்ல. அவ இளநீர் குடிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஆனா எனக்கு இளநீர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் கண்டிப்பா குடிக்க போறேன். அதுவும் இல்லாம அது என் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாமா அர்ச்சனா, டாக்டர் இந்த கூட இளநீர் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. பெரியமா, நான் உடனே மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். ராதிகா, ராதிகா என்னோட ஷால்வை கொடு. ராதிகா, அப்பா, இந்தாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அப்பாக்காக பொண்ணு வேலை செய்யறதுல என்ன சிரமம்? அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல, அதை எப்படி மீற முடியும்? வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி. அர்ச்சனா கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசலாம். ஹலோ. ஹலோ அர்ச்சனா, நான் தான். சொல்லு. அது அப்பா அம்மா பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன? அப்பா, என்ன வர சொன்னீங்களா? ஆமாப்பா, நீ செய்ய வேண்டிய 2 முக்கியமான வேலைங்க இருக்கு. அதை நீ செஞ்சே ஆகணும். சொல்லுங்கப்பா. முதல் வேலை, உன் மாமனார் கிட்ட அந்த ஸ்கூல் விஷயம் என்னாச்சுங்கிற விஷயத்தை நீ நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. சரி. 2வது வேலை, இந்த அக்ரிமெண்ட்ல வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் உடனே சைன் பண்ணி கொடுக்கணும். 11 o'clock முன்னாடி அவங்க நம்ம கிட்ட சைன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மதியம் 4 மணிக்கு அவங்க கிளம்புறாங்க. ஓகேப்பா. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். எனக்கு அங்க சில முக்கியமான வேலைங்க இருக்கு. ஓகேப்பா. அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 2 நிமிஷம் தானே. என்ன விஷயம் சொல்லலாம்ல? எதையுமே முழுசா சொல்லனா எப்படி? முதல்ல நீங்க வாங்க. இல்ல வேண்டாம்மா, மாப்பிள்ள திடீர்னு வந்துட்டானா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். வாங்க. என்ன விஷயம் என்கிட்ட புரியும்படி சொல்லலாம் இல்லையா? நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? நீங்களா?
இந்த பசங்க இருக்காங்களே பாருங்க இவங்கள ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்பா வந்தனா ரொம்ப நல்ல ஐடியா சொல்லிருக்கால. வணக்கங்கம்மா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. சரிம்மா. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? அம்மா அப்பா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க 2 பேரும் வெளிய போறோம். இல்ல இல்ல வேண்டாம். ஆமா, நானும் அனன்யா என்ன பண்றான்னு பார்க்கணும். இப்ப சரியா இருக்குல்ல? இவங்க இருக்காங்களே. நீ எப்படி இருக்க? உனக்கு தெரியும்ல, நீ கட்டி இருக்கிற இந்த மஞ்சள் புடவைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க அங்க பாருங்க, உங்க ஷால்ல நூல் இருக்கு. ராதிகா, உண்மையா சொல்றேன், என்னை எவ்வளவு கவனமா பாத்துக்கிறது நீதாம்மா. நீ இல்லாம என்னால எதுவும் செய்யவே முடியல. அம்மா இது வரைக்கும் எதுவும் பேசாம மௌனமா இருந்திருப்பாங்க. ஆனா அப்பா எதுவும் பேசாம கவனமா இருந்திருப்பாரு. இவங்க பாசம் இவ்ளோ டிஃபரெண்டா இருக்குல்ல. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்க வார்த்தைகளே தேவையில்லை. யாரோட பாசத்தை பத்தி பேசிட்டு இருக்க? வந்து நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன், சரியா? பாய். அம்மா பத்தியும் அப்பாவை பத்தியும் இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? அம்மாவையும் அப்பாவையும் வெப்கேம்ல பேசுற மாதிரி செஞ்சிருக்கோம். அவங்க 2 பேரும் எவ்வளவு வெக்கப்பட்டு இருக்காங்க தெரியுமா? பார்க்கவே நல்லா இருக்கு. என்ன அர்ச்சனா? என்னம்மா, அப்பா கிட்ட நீங்க நல்லா பேசுனீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்களும்? அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? அர்ச்சனா, அம்மாவை நீ சந்தோஷப்படுத்திட்ட. நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன்னை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நான் லேக் ஹோட்டலுக்கு போறேன், எனக்கு அங்க வேலை இருக்கு. நீ என் கூட வரியா? வேலை முடிஞ்சதும் நாம லேக் சைடுக்கு போலாம், சுத்தி பார்க்கலாம். கிளைமேட்டும் நல்லா இருக்குல்ல? ஆனா கார்த்திக், நீங்க அங்க வேலையால போறீங்க. அர்ச்சனா, 5 மினிட்ஸ் மட்டும் தான் வேலை. சிக்னேச்சர் வாங்கணும், அதுக்கப்புறம் ஜாலியா சுத்தலாம். நிஜமாவா? ஆமா, அதனால நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. ஏன்னா எனக்கு டைம் சுத்தமா இல்ல, நான் உடனே கிளம்பி ஆகணும். ஓகே? சரிங்க, நான் இப்ப வந்துடுறேன், இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல யார், எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் எதுவும் தேவையில்லை. நான் ஏதோ ஒரு அளவுக்கு படிச்சு வச்சிருக்கேன். ஏன் இப்படி பயப்படுற? எல்லா பேப்பரும் கிடைக்க போகுது. ஒரு வேளை மாட்டிக்கிட்டோம்னா? எனக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம், நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன். இதுல நீங்க இஞ்சி போடுறீங்களா? ஆனா எங்க பெரியம்மா இஞ்சி போட மாட்டாங்களே. அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் போடுறேன். நீ பெரியம்மாவை பார்த்து ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வா. அர்ச்சனா, கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா, நான் லேக் ஹோட்டலுக்கு போறேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், அதனால அர்ச்சனாவையும் கூட்டிட்டு போறேம்மா. கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அப்படியே வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மாப்பிள்ள வேண்டாம், அர்ச்சனாவை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனாவை அதிகமா வெளியில கூட்டிட்டு போக வேண்டாம். அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா நாங்க கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துருவோம். அப்படியா? அப்போ நான் பெரியம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துட்டுமா? ஆனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? அப்போ அம்மா, அர்ச்சனா கூட நான் இருக்கேன்ல, கவனமா பாத்துக்கிறேன். அது எனக்கும் தெரியும் மாப்பிள்ள. இருந்தாலும் ஏன்னே தெரியல, இவ எப்ப வெளியில போனாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அம்மா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்க 2 பேரும் சீக்கிரமே வந்துடுறோம். அம்மா, அதுவும் இல்லாம நாங்க அப்பப்ப வெளியே போறதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாங்க வெளியே போயிருந்தோம். அம்மா, நான் போயிட்டு வந்துட்டுமா? அம்மா, வெளியே போயிட்டு வந்தா அர்ச்சனாவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பா. அர்ச்சனா, போலாமா? போகவா? அது
அம்மா இவருக்கு நேரம் ஆகுது. சரிம்மா, நீ போகும்போது தண்ணி கொண்டு போ. கிரிஜா, போய் தண்ணி கொண்டு வாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்களுக்கு லட்டு பண்ணிருக்கோம்ல, அதையும் கையோட கொண்டு வந்துரு. சீக்கிரம் போ. இங்க பாரு அர்ச்சனா, மழை பெஞ்சதுன்னா வண்டியில இருந்து கீழே இறங்காத. ம். அப்புறம் சேத்துல தண்ணில எல்லாம் காலை வைக்காத. மெதுவா பார்த்து நட. ஒருவேளை தரை ஈரமா இருந்தா கூட அந்த பக்கம் போகாத. வழுக்கிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். சரியா? சரிங்கம்மா, அப்படியே செய்றேன். நாங்க கவனமா போயிட்டு வரோம். நாங்க கிளம்புறோம். போமா கிரிஜா, போய் வண்டியில வச்சுட்டு வந்துரு. என்னம்மா? வாங்க போலாம். என்னோட பட்டுக்குட்டி இப்ப சாப்பிட போறா இல்லையா சொல்லும். சித்தி, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். இவளுக்கு இதை ஊட்டி விடுறீங்களா? சரி வந்தனா, அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ். அனன்யா குட்டி, என்ன ஆ? என் தங்க கட்டி இன்னைக்கு இந்த பாட்டி கையால சாப்பிட போறா. அம்மா, நான் ஜாமெட்ரியில இருக்க 2 சப்ஜெக்டையும் படிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா, எனக்கு ஃப்ரூட் சாட் செஞ்சு கொடுக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா. ராகுல், நான் அனன்யாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன்ல, நீ போய் தனத்துக்கிட்டயோ இல்ல கோபி பாட்டிக்கிட்டயோ கேளு. அம்மா, அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுமா. நீங்க தான் அதை நல்லா செய்வீங்க. எனக்காக நீங்க அதை செஞ்சு கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அடடா, ராகுல், நான் உனக்கு அது அப்புறமா செஞ்சு கொடுக்கறேன். நீ வேற ஏதாவது சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு உடனே ராகுல். செஞ்சு தாங்க. ராகுல், அனன்யா கீழே விழுந்துற போறா, விடு. என்ன பாக்குறீங்க? அம்மா, அனன்யாவை நான் பாத்துக்கிறேம்மா. அது வரைக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க. இல்ல ராகுல், நீ ரொம்ப சின்ன பையன். அனன்யாவை உன்னால பாத்துக்க முடியாது. அப்படியா? நான் உங்களுக்கு இன்னும் சின்ன பையனா தெரியறேனா? அட என்னம்மா நீங்க இப்ப என்ன சின்ன பையங்கிறீங்க, சில நேரத்துல பெரிய பையனும் சொல்றீங்க. ராகுல், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கோபி பாட்டி பூரி செஞ்சிருக்காங்க, போய் அதை சாப்பிடு போ. அம்மா, உங்களுக்கு எப்போ அனன்யா மேலதான் பாசம். எப்ப இவ இங்க வந்தாலோ அப்பையில இருந்து எல்லாரும் இவ மேலதான் பாசத்தை காட்டுறீங்க. என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்ல. ஏய், பாத்தியா, உன் சித்தப்பாவுக்கு மூக்கு மேல கோவத்தை பாத்தியா? அவங்க செக் அவுட் பண்ணிடக்கூடாது. ரிலாக்ஸ்டா இருங்க கார்த்திக், அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அர்ச்சனா, நான் தான் உன் கூட இருக்கல, அப்படியே எல்லாரும் எஸ்பெஷலி அம்மா ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க? கார்த்திக், நான் இருக்கிற கண்டிஷனால தான் எல்லாரும் இவ்ளோ அக்கறை காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அம்மா எப்பவுமே நான் அக்கறையா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா, பெரியம்மா, பெரியப்பா இவங்க யாருக்குமே நம்ம மேல நம்பிக்கை இல்லையா? எங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போதோன்னு எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்காங்க. சரி விடு, கரெக்ட் டைம்க்கு இங்க வந்து சேர்ந்துட்டோம். தேங்க் காட். அர்ச்சனா, நான் ஏதாவது டென்ஷன்ல கோவமா பேசியிருந்தா நீ தப்பா எடுத்துக்காத. கார்த்திக், இது வந்துடுறேன். என்ன கார்த்திக்கு வேலை இருக்குன்னு எதுக்கு அர்ச்சனாவை கூட கூட்டிட்டு போகணும்? பசங்க வர வர சொன்ன பேச்சே கேக்குறது இல்ல. அதான் சாந்தி எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பெரியம்மா, வாங்க. என்ன பெரியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இப்பதான் மாணிக்கம் என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா காய்ச்சலா இருக்கு. சங்கரி பெரியம்மா, உட்காருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் பாத்துட்டு போக ராதிகா வந்திருக்காளா? அது வந்து பெரியம்மா, நான் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அது என்னன்னா, சம்பந்தியம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களோட சித்தி இறந்துட்டாங்க, அதுக்காக தான் போயிருக்காங்க. அச்சச்சோ, இத பத்தி என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இத கேக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திடீர்னு சாந்தி கிளம்ப வேண்டியதா போச்சு. அதனாலதான் ராதிகாவுக்கு சிரமம் கொடுத்து இங்க வர வச்சோம். அர்ச்சனா வேற பலவீனமா இருக்கா, எனக்கு உடம்பு சரியில்லை. அர்ச்சனா நல்லா தானே இருக்கா? இன்னைக்கு நாள் ஏன் தான் இவ்வளவு மோசமா இருக்குன்னே தெரியல. காலையில இருந்து ஒரே கெட்ட செய்தியாவே கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன், என்னாச்சு? அந்த பாலாஜியோட மருமக இருக்கால, அவளுக்கு பிரசவ நாள் நெருங்கிக்கிட்டே வருது. இந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணு எதையுமே யோசிக்காம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாளாம். சரி, இதுல அப்படி என்ன தப்பு இருக்கு பெரியம்மா? அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? கர்ப்பிணி பொண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
அப்படியா? இது வரைக்கும் நான் இத பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்கு என்ன தெரியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவன் கோயிலுக்கு போவாங்க. நல்ல புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது சிவன் கிட்ட தானே. எல்லாமே நம்ம யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. ஆனா எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா இந்த காலத்து பசங்க இதையெல்லாம் எங்க நம்புறாங்க? எப்பவுமே வெளிய போய் ஊர் சுத்தணும்னு இல்ல நினைக்கிறாங்க. ஒரு சில பேரு நடு ரோட்ல கூட கூச்சமே இல்லாம நடந்துக்கிறாங்க. ஒரு சில பேர் மழையில நனைஞ்சுக்கிட்டே போறாங்க. சில விஷயங்களை நம்புறோமோ இல்லையோ, ஆனா நடக்கும்போது வழியில எலுமிச்சமும் பச்சை மிளகாவும் இருந்ததுன்னா அத நம்ம மிதிக்காம தானே பாத்துக்கிறோம். அத ஒண்ணு மிதிச்சிட்டு நம்ம போகலையே. இல்ல இல்ல, யாரா இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தானே நினைக்கிறோம். ஆனா சங்கரி, பெரியய்யா எப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த கடவுள்கிட்ட நமக்கு நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்க கூடாதுன்னு பாரு. அதுவும் சரிதான். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். எது நமக்கு பிடிக்குதோ அதுபடி நடந்துக்கணும். நான் ஏதோ மத்தவங்க எல்லாம் சொல்றத கேள்விப்பட்டுட்டு தான் வந்து சொல்றேன். மத்தபடி இதுல நானா எதுவும் சொல்லல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. அர்ச்சனா, நீங்க 2 பேரும் அங்க போய் சேர்ந்துட்டீங்கல்ல? கார்த்திக் சைன் வாங்கிட்டு வர போயிருக்காரு. சரி சரி. சரி அர்ச்சனா, நான் இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, அது நீங்க 2 பேரும் வேலை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கம்மா, வந்துடுறோம். ஆனா எதுக்கு நீங்க இப்ப டென்ஷனா பேசுறீங்க? நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் இப்படிதான் பயந்துகிட்டே இருப்பேன். இந்த நிலைமையில வெளியில போயிருக்க எனக்கு என்னென்னமோ யோசனை எல்லாம் வருதா. வெளியில அடிக்கிற காத்து கூட சுத்தமான காத்தல்ல. இங்க பாருமா, 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கம்மா, நாங்க வந்துடுறோம். சரி, இப்ப போனை வச்சிடுறேன். வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகே அர்ச்சனா, இப்ப நாம எங்க வேணாலும் போலாம். கார்த்திக், அது வந்து என்னன்னா, நம்ம வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்கே போயிடலாம். ஏன்? அது வந்து என்னன்னா, இப்பதான் அம்மா பேசுனாங்க. அவங்க ரொம்ப டென்ஷனா பேசுனாங்க. நம்ம 2 பேரும் வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வெளியே போனோம்னு தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னாலே சரியா என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி, வீட்டுக்கே போலாம். இந்தாங்க சங்கரி பிரேமா. எங்க நம்ம அர்ச்சனாவை இன்னும் காணோம்? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. மாப்பிள்ளை கூட தான் வெளியில போயிருக்கா. ஏதோ வேலையா வெளியில போயிருக்காங்க. அர்ச்சனாவை நீங்க வெளியே அனுப்பி இருக்கவே கூடாது. ஏன், என்னாச்சு? அர்ச்சனாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? அவ உடம்புக்கு ஒண்ணு இல்ல பெரியமா. அது அது வந்து விஷயம் என்னன்னா, நான் கார்த்திக்கு ஏதோ வேலை இருக்கா, அதனால கூட அர்ச்சனாவையும் கூட்டிட்டு போயிருக்கா. இப்பெல்லாம் வெளியே இருக்க காத்து கூட நல்லா இல்ல பாரு. எனக்கு கூட உடம்பு சரியில்லாம போச்சு. அதுவும் சரிதான். வெளிய காத்து ஒண்ணும் சரியில்லதான். ஆனா அதுக்கு என்ன, 2 பேரும் நல்லா ஊர் சுத்திட்டு வரட்டும். ஆனா ஒண்ணு, இந்த தடவை அர்ச்சனா கர்ப்பமா இருக்கான்ற செய்தி தெரிஞ்சதுன்னா நீங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே செய்யுங்க. நம்ம அர்ச்சனா எவ்வளவு ஆரோக்கியமான பொண்ணு. அவளுக்கு யார் கண்ணு பட்டுதுன்னே தெரியல. சங்கரி, சாப்பிடு. என்னாச்சு ராதிகா? அது அது ஒண்ணும் இல்ல பெரியமா, நான் இப்ப வந்துடுறேன். அது அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி அவங்க எப்ப வராங்க, எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிறேன். கார்த்திக், அதான் உங்க சிவன் கோயில் இருக்கு, வாங்க தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். இப்பவா? ஆமா கார்த்திக், கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோயிலுக்கு போய். தரிசனம் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். சரி. அதுவும் இல்லாம கோயிலுக்கு போறதுல வீட்ல யாருக்கும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? அர்ச்சனை தட்டு ஒண்ணு கொடுங்க.
போலாம். சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டாங்களோ? ஒரு நிமிஷம் அது பிடிங்க. அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஹலோ அர்ச்சனா, எங்கம்மா இருக்க? என்னம்மா? அர்ச்சனா, என்னம்மா நீ கோயிலுக்கு போயிருக்கியா? அம்மா எனக்கு எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குது. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இங்க பாரு அர்ச்சனா, நான் சொல்றத கேளு. அம்மா நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்.